நான் தான் முள்முடி பேசுகிறேன். காலத்தை காட்டும் கடிகாரம் முட்களால் மதிக்கப்படுகிறது. காலத்தை கடந்த கடவுளும் இங்கே முட்களால் அறியப்படுகிறார். தரையோடு தவழ்ந்த நாங்கள் தலையோடு அமர்ந்தது இயேசுவிடம்தான். பாதங்களை பதம் பார்த்து கிடந்த நாங்கள் பதவி உயர்வு பெற்றது இங்கேதான். கர்த்தரின் தலையில் இருந்தாலும் கர்வப்பட முடியவில்லை. காரணம், நான் அந்தஸ்தின் அடையாளம் அல்ல, அவமானத்தின் அடையாளம். நான் மகிமையின் அடையாளம் அல்ல, மறுதலிப்பின் அடையாளம். நான் பலியின் தலையில் அமர்ந்த வலியின் அடையாளம். புனிதத்தின் தலையில் நான் பாவியரின் கைகளால் சூட்டப்பட்டேன். நான் அமைதியின் தலையில் அமர்ந்த அநீதி. நான் சமாதானத்தின் தலையில் அமர்ந்த சமாதி. ஆதாமின் பாவம் மண்ணின் தலையில் முட்களை முளைப்பித்தது. ஆண்டவரின் பாவ நிவாரணம் விண்ணின் தலையில் முட்களை மகுடமாக்கியது. வெண்முடி சூடியவரின் தலையில் முள்முடி நான் அமர்கிறேன். பிரபஞ்சத்தின் முடிசூடா மன்னனுக்கு மணிமுடியாய் நான் அமர்கிறேன். முள்ளான உங்கள் பாவங்களின் முனைகளை உடைக்க மகிமையின் தலையில் மௌனமாய் அமர்கிறேன். பயத்தில் நடுங்கும் என் முள்ளின் முனைகளுக்கு பரமனின் நெற்றி இரத்த தானம் செய்கிறது. இயேசுவின் தலையில் ஏளனத்தின் குரலொலியாய் அமர்ந்திருப்பது எனக்கு முள்ளாய் குத்துகிறது. எனினும் ஒன்று மட்டும் எனக்கு ஆறுதல் தருகிறது. இறை திட்டத்தில் நீதிமான்களுக்கு மட்டுமல்ல, பாவிகளுக்கும் இடம் உண்டு. இறை திட்டத்தில் பூக்களுக்கு மட்டுமல்ல, முட்களுக்கும் இடம் உண்டு.